ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். இன்றைக்கி வந்து ஒரு மை மார்னிங் குக்கிங் vlog தான் பார்க்க போகிறோம். அந்த ஏர்லி மார்னிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஏர்லி மார்னிங் அப்படின்றது இல்லை, கொஞ்சம் ஒரு 7:15 ஆகுது இப்போ டைமு. இப்போ வந்து நம்ம காலம்பரை அந்த குடிக்கிறதுலேருந்து காஃபி ஸ்டாப் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ வேறு தான் குடிக்கிறோம்னு சொன்னோம் இல்லையா, அந்த வகையில் இன்றைக்கி வந்து நான் என்ன ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூசணிக்காய் ஜூஸு, வெள்ளை பூசணிக்காய் ஜூஸு. அதுக்கு வந்து வெள்ளை பூசணிக்காய் ஒரு பத்தை எடுத்திருக்கேன். அது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய பீஸ் இஞ்சி. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த இஞ்சி வந்து தோலை நீக்கிட்டு இந்த பூசணிக்காயோட சேர்த்து அரைச்சி வடிகட்டி குடிக்க போகிறோம், கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்து. ஸோ அதெல்லாம் குட்டி குட்டியாக பீஸ் எல்லாம் போட்டுட்டு நான் உங்களுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அந்த அரைச்சி அந்த வடிகட்டும் போது எப்படி இருக்குங்கிற வரும்போது காமிக்கிறேன் உங்களுக்கு. இதோடைய மேக்ஸிமம் குவான்டிட்டி 150 ml குடிக்கலாம், அந்த அளவுக்கு குடிக்கலாம். இஞ்சி வந்து இஞ்சி சொரசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அது ரொம்ப நல்லது, தனியாக குடிப்பாங்க. நம்ம வந்து ஜூஸோடு சேர்த்து குடிக்க போகிறோம். ஸோ இதோடைய டேஸ்ட்டுக்கும் இது கொஞ்சம் வந்து ஒரு என்ஹான்சராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ இது வந்து நம்ம பார்க்கலாம். பூசணிக்காவை தோல் நீக்கி விதையெல்லாம் நீக்கி இந்த சின்ன சின்ன பீஸாக்கி நல்லா வாஷ் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இஞ்சி இருந்தது இல்லையா, அதையும் தோல் நீக்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ அதையும் இது கூட போட்டுடலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன், கொஞ்சம் வந்து ஒரு 100 ml தண்ணி. இப்போ இது வந்து நல்லா அரைச்சி நம்ம சூப் வடிகட்டி ஜூஸ் வடிகட்டி வச்சுருப்போம் இல்லையா, அதில் வந்து நம்ம வடிகட்டிடலாம். ஸோ பூசணிக்காய் இஞ்சி அரைச்சி அதை வந்து நான் உங்களுக்கு காமிச்ச அளவுக்கு தண்ணி, அது மாதிரி இன்னொரு 1/2 கப் எடுத்துக்கிட்டேன். ஃபுல்லாக அரைச்சி வடிகட்டியாச்சு. ஸோ இப்போ அதில் வந்து ஊற்றி குடிச்சிடலாம். நல்லா அந்த இஞ்சி வாசனையோட உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம வயிற்றுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க, அந்த வெள்ளை பூசணிக்காய் ஜூஸு. அதே மாதிரி இதை காஃபிக்கு பதிலாக இன்டேக் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் அந்த காஃபி குடிக்காத ஒரு ஃபீலும் இருக்குது. இப்போ அப்படியே கொஞ்சம் ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருந்தது, அப்படியே சரியாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது வந்து மேண்டேட்ரியாக இல்லை. இப்போ இந்த வெள்ளை பூசணிக்காய் ஜூஸை குடிச்சிட்டு டிஃபன் ப்ரிப்பரேஷன் போது, நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டோட ப்ரிப்பரேஷன் போது என்ன ஏது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஏர்லி மார்னிங் பூசணிக்காய் ஜூஸ் குடிச்சாச்சு. இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன அப்படின்னா, கோதுமை தோசை. அதுக்கு வந்து சைட் டிஷ் என்னன்னா சௌச்சௌ சட்னி. ஸோ சௌச்சௌ சட்னிக்கு வந்து ஒரு சௌச்சௌ, ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். புளிப்புக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக புளி தான் சேர்த்துக்க போகிறோம். இதை தோல் நீக்கிட்டு சின்ன சின்னதாக நறுக்கிக்கலாம், அதே மாதிரி வெங்காயத்தை நறுக்கிக்கலாம். இதுக்கு காரத்துக்கு வந்து பச்சை மிளகா. ஸோ நான் அதை வதக்கும் போது நான் என்னென்னலாம் சேர்த்து வதக்குறேன் அப்படிங்கிறது வந்து பார்த்துக்குவோம். இப்போ இதில் வந்து 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன், உப்பு பெருங்காயம் போட்டிருக்கேன். இதில் வந்து ஒரு 2.5லேருந்து 3 கப்பு அளவுக்கு தான் நமக்கு தண்ணி தேவைப்படும். ஸோ ஃபஸ்ட்டு 2.5 கப் அளவுக்கு தண்ணி அதை ஊற்றி வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம கலக்கும்போது தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இங்கே மத்தியானத்துக்குரிய லஞ்சுக்குரியதையும் எடுத்து வச்சாச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தியானம் லஞ்சுக்கு கத்திரிக்காய் புளிக்குழம்பு. அதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து பாசிப்பருப்பு சேர்த்த புடலங்காய் கூட்டு, பாசிப்பருப்பு தேங்காய் சேர்த்த புடலங்காய் கூட்டு. ஸோ இப்போ இந்த கத்திரிக்காவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அந்த காரக்குழம்புக்கு புளிக்குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம், பூண்டு அதே மாதிரி ஒரு 15-20 பல் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய பழுத்த நாட்டு தக்காளி, புளி ஊற வச்சுருக்கேன் தனியாக அதுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இனிஷியலாக வதக்க வேண்டிய இந்த சட்னிக்குரியதை ரெடி பண்ணிக்குவோம். தண்ணி ஊற்றி ரெடியாக எடுத்து வச்சுட்டு புடலங்காய் கூட்டுக்கு வந்து பாசிப்பருப்பு குக்கரில் போட்டுடலாம். சௌச்சௌ சட்னிக்கு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஆயிலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டிருக்கேன். அதை பொரியட்டும், பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து என்னென்ன நறுக்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பச்சை மிளகா, காரம் ஜாஸ்தியாக இருந்ததுனால பச்சை மிளகா வந்து ஒன்றோடு நிறுத்திட்டேன். சௌச்சௌ நம்ம வச்சுருந்த அந்த மீடியம் சைஸ் சௌச்சௌவை தோல் நீக்கிட்டு ஃபுல்லாக நறுக்கியாச்சு. அதே மாதிரி அந்த ஒரு பெரிய வெங்காயத்தையும் தோல் நீக்கிட்டு நறுக்கி வச்சாச்சு. அது பொரிஞ்சதுக்கப்புறமா பெருங்காயம் சேர்த்துட்டு நறுக்கி வச்சுருக்க அத்தனையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். சௌச்சௌ வந்து ஒரு ஃபுல்லாக வேகணுங்கிறது இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போகிறோம். நமக்கு ஒரு 70-75% வதங்கினா போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு, பெருங்காயம் சேர்த்தாச்சு, பச்சை மிளகா, வெங்காயம். ஸோ இது கொஞ்சம் வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறமா சௌச்சௌ சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வந்து நம்ம புடலங்காய் கூட்டுக்கு புடலங்காவை தோல் நீக்கி நறுக்க ஆரம்பிச்சிடுவோம். அதே மாதிரி குக்கரில் பாசிப்பருப்பு போட்டுக்க ஆரம்பிச்சுக்கலாம். இதில் வந்து என்ன அப்படின்னா, இது மத்தியானம் ரைஸ் வந்து ஊற வைக்காமல் இருக்கேன், அதையும் ஊற வச்சுருவோம். கூட்டுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு போட்டிருக்கேன், ஒரு 1.25 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புடலங்காய் வந்து ரொம்ப ரொம்ப மெல்லிசாக இருந்தது, பத்தலை இது. அதனால் இன்னும் ஒரு பீஸ் வந்து பூசணிக்காய் இருந்தது, அதையும் சேர்த்து போட்டேன் கூட்டுக்கு. ஏன்னா புடலங்காயோட குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுனால. சில சமயம் நீங்கள் தோலை சீவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த புடலங்காய் வந்து ரொம்ப குழந்தையாட்டம் இருக்கும், அது உங்களுக்கு பெருசாக நிறைய குவான்டிட்டி கிடைக்காது, அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் ஒரு பழுத்த நாட்டு தக்காளி மீடியம் சைஸு. ஸோ இப்போ இதில் வந்து இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி மட்டும் போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு சவுண்டு, சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆஃப் பண்ணிடுவோம் நம்ம. அதுக்கப்புறம் தேங்காய் மட்டும் அரைச்சி விட்டோம் அப்படின்னா கூட்டு நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ ஆமாம், வெயில் டக்குன்னு நல்ல பெரிய ஜன்னலா, அதனால் ஃபுல்லாக வந்துடுது வெயில் உள்ள. அதே மாதிரி இங்கே வந்து அடுத்து என்ன செஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் உரிச்சு வச்சுருவோம். அதை தான் நம்ம வந்து வதக்க போகிறோம். இப்போ இதில் தண்ணி விட்டு வச்சு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. நம்ம அந்த குழம்பு ரெடி ஆகிற சமயத்தில் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படியே தோசையை வந்து வாக்க ஆரம்பிக்கலாம். இப்போ இங்கே சட்னிக்கு வந்து நம்ம வதக்கி வச்சாச்சு. ஃபைனலாக ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து மட்டும் வறுத்து போட்டிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து உளுந்து வறுக்கல, லாஸ்ட்டாக தான் அந்த உளுந்தை வறுத்து போட்டிருக்கேன். அதில் கொஞ்சமாக இவ்வளோ பெரிய பீஸ் அளவுக்கு புளியும் போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இது வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா சட்னியாக அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். சாப்பாட்டுக்கு வந்து குக்கர் வச்சாச்சு. ஸோ நல்லா ஊறிடுச்சு அரிசி, நல்லா டோட்டலாக கம்ப்ளீட்டாக தண்ணியை வடிச்சிட்டு அதை போட்டுடலாம். குக்கரை வந்து இப்போ தான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். கூட்டு நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, அந்த குக்கரை ஸ்டாப் பண்ணி வச்சேன். இப்போ இங்கே வந்து கத்திரிக்காய் புளிக்குழம்புக்காக வெயில் அடிக்குது, அதனால் இங்கே காமிக்கிறேன். சின்ன வெங்காயம் பூண்டை வந்து உரிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இந்த வானொலி நம்ம வதக்கணும் இல்லையா, சட்னிக்கு வதக்கணும் இல்லை, அது அப்படியே வெறுமனை தான் இருக்குது. ஸோ இப்போ இதில் இந்த குழம்புக்கு நான் என்னென்னலாம் வறுக்க போகிறேன், அதுக்கப்புறம் என்னென்னலாம் வதக்க போகிறேன் அப்படிங்கிறத வரும்போது பார்க்கலாம். இப்போ வந்து குழம்புக்கு வறுக்க ஆரம்பிச்சிடலாம். அந்த கத்திரிக்காய் புளி குழம்புக்கு அதுக்கு என்னென்னலாம் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி தனியா, ஒரு வரமிளகா, எண்ணெய் ஒரு 20 வெந்தயம் போட்டிருப்பேன், ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இப்போ இதை வந்து வறுக்க ஆரம்பிக்கலாம். இது அப்படியே வறுபட்டதுக்கு அப்புறமா இது கூட வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, கொஞ்சமாக ஒரு 4-5 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய். அதை வந்து நம்ம அதை மட்டும் நல்லா தனியாக எடுத்து, தேங்காய் கூட நம்ம வந்து தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட இந்த 4 பொருள், அதுக்கப்புறம் இது கூட சேர்க்க போகிற கசகசா எள்ளு, அதை மட்டும் நம்ம தனியாக வறுத்துப்போம். என்ன காரணம் அப்படின்னா, கொஞ்சம் கூட லைட்டாக ஒரு ஈரம் இருந்தது அப்படின்னா அந்த கொத்தமல்லியை வந்து நம்ம நல்லா அரைக்க முடியாது. ஸோ அதனால் இது நல்லா நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஈரமான பொருளை வந்து சேர்த்துக்கலாம். இந்த இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் உரிச்சாச்சு, சின்ன வெங்காயம் உரிச்சாச்சு, பூண்டு உரிச்சாச்சு, பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துருக்கேன். அது போக அந்த ஒரு தக்காளி வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதை நம்ம சேர்த்துக்கலாம். இதுதான் வந்து வெட்டாக நம்ம ஈரமாக வதக்கக்கூடிய பொருள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மாவு ஊறிட்டுருக்கு, சட்னி அரைச்சி ரெடி ஆகிடுச்சு, சாப்பாடு வந்து இறக்கி வச்சாச்சு, கூட்டு வந்து கரெக்டாக பதமாக வெந்து ரெடியாக இருக்குது. இதுக்கு வந்து நம்ம தேங்காய், ஜீரகம், வரமிளகா மட்டும் அரைச்சி விட்டா அதுக்கப்புறம் தாளித்தோம் அப்படின்னா கூட்டு முடிஞ்சுது. ஸோ இப்போ குழம்பு மட்டும்தான் நமக்கு பாக்கி, அதையும் சீக்கிரம் முடிச்சிடலாம். ஸோ சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பூண்டு, தக்காளி, 4 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எல்லாம் வதங்கிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம், இதை ஆற வச்சுருவோம். நான் ட்ரையாக வச்சுருந்த பொருளையும் நல்லா வந்து ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி ரெடியாக வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம கூட்டுக்கு சேர்க்க வேண்டிய தேங்காய், ஜீரகம், வரமிளகா சேர்த்தாச்சு. அதையும் இதில் வந்து ஆட் பண்ணி ஒரு கொதி விட்டு இதில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் தாளிச்சு கொட்டிட்டோம்னா நம்ம கூட்டு வந்து முடிஞ்சுது. தோசையை வந்து நம்ம கத்திரிக்காய் வதக்க ஆரம்பிக்கும் போது தோசையை வந்து வாக்க ஆரம்பிச்சிடலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இப்போ கத்திரிக்காய் வதக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், கடுகு, வெந்தயம், ஜீரகம் வெடிக்க விட்டுருக்கேன், கருவேப்பிலையே சேர்த்துருவோம், பெருங்காயம் சேர்த்துடலாம். ஸோ இப்போ இந்த கத்திரிக்காயோட உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்குவோம். வதக்கிட்டு இடையில வந்து கொஞ்சம் புளி தண்ணி விட்டு லைட்டாக அப்படியே வேக வச்சிடலாம். அதாவது கொஞ்சம் பாதி வதக்கி பாதி வேக வச்சுருவோம். அப்போ வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வந்து வதங்கி வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்ச விழுது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம்.
இப்போ கத்திரிக்காய் கொஞ்சம் லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா புளித்தண்ணி, அதில் வந்து நீங்கள் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளித்தண்ணி வந்து புளியை ஊற வச்சு அந்த தண்ணியை யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு நாட்டு தக்காளி தான் நம்ம அதில் போட்டிருக்கோம், அது பத்தாது. ஸோ அப்போ இதை வந்து நல்லா வேகட்டும். புளித்தண்ணியில் உப்பு போட்டிருக்கேன், மஞ்சள் பொடி போட்டிருக்கேன், இதை நல்லா வேகட்டும். ஸோ கத்திரிக்காய் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து நல்லா வெந்தாச்சு. இது இப்போ இடையில கூட நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, நம்ம வந்து வறுத்து பொடிச்சிருந்தோம் இல்லையா, அந்த பொடியை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதே மாதிரி அடுத்தது வந்து நம்ம சாம்பார் பொடி, நீங்கள் குழம்பு பொடியோ சாம்பார் பொடியோ என்ன யூஸ் பண்ணுறீங்களோ, ஏன்னா நம்ம ஒரே ஒரு வரமிளகா மட்டும்தான் காரத்துக்கு போட்டிருக்கோம். ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். இப்போ நாம் அரைச்சி வச்ச விழுது அதை ஆட் பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் இது ரெடியாக இருக்குது. அரைச்சி வச்ச விழுதை வந்து இப்போ ஆட் பண்ணிடுவோம். இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் பிடிக்காது, பூண்டு பிடிக்காது, அவங்க எல்லாம் யாருக்குமே வந்து அதை எடுத்து போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லாத்தையுமே அரைச்சிட்டோம் நம்ம. ஸோ அதனால் இதை வந்து ஆட் பண்ணிடுவோம். நல்ல கிரேவியாக கிடைக்கும் குழம்பு. இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸியையும் வாஷ் பண்ணி ஊற்றிடலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் அதையும் வந்து ஆட் பண்ணிடுவோம். நல்லா கொதிக்கட்டும், எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, தாளிச்சு கொட்டியாச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கத்திரிக்காய் காரக்குழம்பு, புளிக்குழம்பு எதுனான்னு சொல்லிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு சின்ன வெங்காயம் பிடிக்காது, பூண்டு பிடிக்காது, அதெல்லாம் எதுவுமே அதில் மாட்டவே மாட்டாது. கிரேவி ஆகிட்டதுனால எல்லாரும் எல்லாத்தையும் சாப்பிட்ற மாதிரி சூப்பர் கத்திரிக்காய் காரக்குழம்பு ஃபென்டாஸ்டிக்காக ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடுறேன் அடுப்பை. சாப்பாடு ரெடியாக இருக்குது. காலம்பரை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம வந்து கோதுமை தோசை சொன்னோம் இல்லையா, மாவு வந்து தேவையான அளவுக்கு ஊறி ரெடியாக இருக்குது. ஸோ அதை வாத்து அதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா அருமையான நல்ல ஹெல்த்தியான சௌ சட்னி ரெடி. ஸோ இப்போ வந்து எண்ணெய் விட்டுடலாம் தோசைக்கு. ரொம்ப இல்லை, மைல்டாக சும்மா ஒரு 2 சொட்டு, அவ்வளோதான். கோதுமை தோசை வித் சௌ சட்னி, கத்திரிக்காய் காரக்குழம்பு அல்லது புளிக்குழம்பு வித் புடலங்காய் பூசணிக்காய் கூட்டு, நல்லா சுட சுட சாதம். பட் இது எல்லாமே காலம்பரை ரெடி பண்ணிட்டோம், மதியம் தான் சாப்பிட முடியும். ஏன்னா அந்த ஒர்க்கிங் உமன் அப்படிங்கும்போது நமக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மெனு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.